இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இதை நம்ம ஆட்டணும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி ஆட்டணும்னா இந்த மாதிரி பசிஞ்சு வரும். இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆட்டணும்னா அப்பதான் எண்ணெயா இதை செக் ஆட்டுறதா? இதுதான் இதுதான் மரத்துக்கு உலக்க. இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? இதுல ஆட்டி என்ன வருதா? இதுல ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாக்கெட் எண்ணெய்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க இல்லையா. கெமிக்கல்ஸா? எண்ணெயிலையா? ஆமா. சரி, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எண்ணெயெல்லாம் எல்லாம் ஒரே எப்படி ஸ்மெல் அப்படி இருக்கு, கும்முன்னு இருக்கா? கமகமன்னு ஸ்மெல் வருது. அதுதான் செக்க எண்ணெய். புரிஞ்சிக்கவே மாட்டீங்களேப்பா, ஜனங்க கிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி சொல்லுங்க. ரேட்ட பார்க்காதீங்க, ஸ்ட்ரென்த்த பாருங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை தான் சொல்லுங்களேன். சொல்லுங்க சிஸ்டர். நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இங்கே போடுறோமா மாட்டுறோமா, இப்போ நிமிஷம் மாட்டுறோமா, மாட்டின உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, இந்த எண்ணெய் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் அப்படியே விட்டுருவோம். வெள்ளை கலர்ல இருக்குமா? ஆமாம், கடலை எல்லோ கலரில் தான் இருக்கும். பின்ன வேற எந்த கலர்லமா இருக்கும்? வெள்ளையா இருக்கு. அதெல்லாம் ப்ளீச் பண்ணுதுமா, கெமிக்கல் போட்டு. சத்தியமா எனக்கு தெரியாது சிஸ்டர். இவ்வளவு நாளா அதான் நல்லா என்னென்ன சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத நோயெல்லாம் வருது. நோய் வருமா? ஆமா, பின்ன ஐயோ, கொடூரமான நோயெல்லாம் வரும்.